பிரைஸ் த லார்ட். இன்றைய ஜீவாப்பம் 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். ஆமென். அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, பாருங்க, இந்த வசனத்திலே பவுல் கொடுப்பதின் ஆவிக்குரிய அந்த நியதி, அந்த ஸ்பிரிச்சுவல் பிரின்சிபல்ஸ், அது என்னங்கிறத கற்றுக் கொடுக்கிறார். விவசாயி எந்த அளவுக்கு விதைக்கிறானோ அதே அளவுக்கு அறுவடை கிடைக்கும். அதுபோல் தேவனுக்காக அன்போடும் விசுவாசத்தோடும் கொடுக்கிறவன் தேவனுடைய ஆசீர்வாதத்தை அனுபவிப்பான். ஆமென். இது வெறும் பணத்தை மட்டும் சொல்லலை. நேரத்தை, ஆண்டவருக்காக நேரத்தை கொடுக்கும்போது, அன்பை முழுமையான அன்பை கொடுக்கும்போது, ஊழியம், நாம் ஒரு முழு இன்வால்மெண்ட்டோட ஊழியம் செய்யும்போது, ஜெபம், மற்றவர்களுக்கு உதவி செய்வது, எல்லாமே இது அடங்கியிருக்கிறது. பாருங்க, லூக்கா 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று. இன்னும் நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், தாராளம் உள்ளவன் செழிப்படைவான், பிறரை திருப்திப்படுத்துகிறவன் தானும் திருப்தி அடைவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். இன்னும் கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7, 8 to 9 வசனங்கள் பார்த்தோம் என்றால், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். அல்லேலூயா. பாருங்க, ஒரு சின்ன ஒரு குட்டி கதை மூலமாக நாம் என்ன லேர்ன் பண்ணிக்கிறோம் பாருங்க. ஒரு கிராமத்தில் தாவீது, யோசேப்பு என்ற 2 விசுவாசிகள் இருக்கிறாங்க. பாருங்க, விதைக்கிற காலம் வந்துச்சு. தாவீது நினச்சான், விதைகளை அதிகமாக விதைத்தால் வீணாகிவிடும், கொஞ்சம் மட்டும் விதைத்தால் போதும். அவன் சில விதைகளை மட்டும் விதைச்சான். ஆனால் இந்த யோசேப்பு நினச்சான், தேவன் மழையையும் வளர்ச்சியும் தருவார், நான் தாராளமாக விதைக்கிறேன். அவன் நல்ல நிலத்தில் நிறைய விதைகளை விதைத்தான். சில மாதங்களுக்கு பிறகு அறுவடை வந்தது. பாருங்க, தாவீதின் வயலில் மிக குறைவான பயிர் இருந்தது. ஆனால் யோசேப்பின் வயல் பொன்னிற நற்கதிர்களை அது நிறைஞ்சிருந்துச்சு. பாருங்க, தாவீது கேட்குறான், ஏன் உனக்கு இவ்வளோ அறுவடை? அப்போ யோசேப்பு சொல்கிறான், சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான், நான் அதிகமாக விதைத்தேன், தேவன் அதற்கு ஆசீர்வாதம் கொடுத்தார் என்று தேவனை மகிமைப்படுத்தினான். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்தின் மூலம் நாம் என்ன லெசன் லேர்ன் பண்ணிக்கிறோம்? தேவன் நம்மிடம் பணத்தை மட்டும் எதிர்பார்க்கவில்லை. அன்பை விதைத்தால் அன்பை அறுப்போம், ஜபத்தை விதைத்தால் பதிலை அறுப்போம், நற்கிரியைகளை விதைத்தால் ஆசீர்வாதத்தை அறுப்போம், சுவிசேஷத்தை விதைத்தால் ஆத்துமாக்களை அறுப்போம். தேவன் நம்ம கொடுக்குற கொடையின் அளவை மட்டுமல்ல, நம் இருதயத்தின் அந்த மனப்பான்மை, எந்த மனநோக்கத்தோடு நாம் விதைக்கிறோம் என்பதை பார்க்கிறார். ஆமென். நமக்கு இந்த வசனங்கள் மூலமாக, இந்த சத்தியத்தின் மூலமாக நமக்கு என்ன ஆண்டவர் ஒரு ட்ரூத்ஃபுல்லான காரியங்களை வெளிப்படுத்துகிறார் என்றால், தாராளமாக விதைக்கிறவன் தேவனுடைய தாராளமான ஆசீர்வாதத்தை அனுபவிப்பான். அன்போடும் விசுவாசத்தோடும் விதைக்கப்படும் ஒவ்வொரு நற்செயல்களும் தேவனுடைய நேரத்தில் நிச்சயமாக பலனை தரும். ஆமென். நாம் ஞாபகம் வைத்துக் கொள்வது, கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, நன்மை செய்ய சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நீங்கள் சோர்ந்து தளராதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் என்று பார்க்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் விதைப்போம், அன்பை விதைப்போம், ஆண்டவருக்காக நேரத்தை விதைப்போம், ஜெபத்தை விதைப்போம், நற்காரியங்களை விதைப்போம், பணத்தை, ஆண்டவர் நம்ம கொடுத்த ஆசீர்வாதத்தின் பணத்தை விதைப்போம். அதற்கான முழுமையான அறுவடையை நாம் பெற்றுக்கொள்வோம். இதற்கு நாம் முழுவதுமாக அர்ப்பணித்தவர்களாக ஒரு புதிய நாளுக்குள் ஆண்டவர் நான் நடத்தி கொண்டதற்கு தேவனுக்கு நன்றி செலுத்தி ஆண்டு நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிகளை பத்தில் வாசம் செய்கிற தேவனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. நல்லவர் கிருபையுள்ளவர், வாக்கு மாறாதவர், அதிசயத்து தேவன் ஆண்டவரே. அப்பா, தாயின் கர்ப்பத்தை உருவாகும் முன்னே எங்கள் முன் குறித்து அழைத்து வேறுபிரித்து எங்கள் ஒவ்வொருவருக்கும் தரிசனத்தை கொடுத்து ஆண்டவரே, உம்முடைய ஊழியத்தை செய்ய, உமக்காக உழைக்க எங்களுக்கு பலனை சத்தத்தை தரிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்குறோம் ஐயா. அர்ப்பணிக்கிற அந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு பார்த்துக்கொண்டு ஒவ்வொரு ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரத்தை பலப்படுத்துங்க. நீர் அப்படியே செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிற கர்த்தாவே. ஆண்டவரே அப்பா, இந்த நாளைக்கு விரோதமாக, இந்த ஜபத்திற்கு விரோதமாக, எங்கள் ஒவ்வொருக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லாம் சத்துருவின் கிரியைகளை இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் கடிந்து துரத்தி அப்புறப்படுத்துகிறேன். அல்லேலூயா. இந்த 2026 வருஷத்தின் 7வது மாதமாகிய ஜூலை மாதத்தின் 26ஆம் தேதியை காண கிருபை செய்த தேவனே, உனக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. கரம் பிடித்து நடத்திருந்தீங்கப்பா. இதுவரைக்கும் நீங்கள் எங்களை நடத்தி வருவதற்கு நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே.
எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. இதுவரைக்கும் நடத்தி வந்த தேவன் இனிமேலும் நடத்துவீர் ஆண்டவரே. அப்பா உமக்கே துதி கனமகிமையெல்லாம் செலுத்திக்கிறோம். அந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டு ஒவ்வொரு ஆசீர்வதிங்க, அபரிவிதமாக ஆசீர்வதிங்க, பாதுகாத்து வழி நடத்துங்க, விதம் முழுதும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. உமக்கே துதி கனமகிமையெல்லாம் செலுத்திக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.